ஹாய் எவ்ரிவன். என்னடா இது குழி வெட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? எதுக்காக இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கெஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 month என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா கிணறு வெட்டுற வேலை நடந்துட்டுருக்கு. ஆமாங்க, ஒரு கரெக்டாக தான் கேட்டிருக்கீங்க. ஓப்பன் வெல் தான் நம்ம பண்ணுறோம் சென்னையில். அண்ட் இந்த கிணறு வெட்டுற ப்ராசஸ் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் பண்ணிட்டோம். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு பில்டர்கிட்ட நம்ம அட்வான்ஸ் கொடுத்து ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்தது. அந்த பில்டர்கிட்ட வந்து கேன்சல் பண்ணி அட்வான்ஸ் ரிட்டர்ன் வாங்குறதுக்கும் ஒரு புது பில்டர் கண்டுபிடிக்கிறதுக்கும் இட் டுக் டைம் ஃபார் அஸ். அதனால் சரி ஓகே, எப்படி இருந்தாலும் தண்ணி தேவைப்படும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு சொல்லிட்டு கிணறு வெட்டியாச்சு. அண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு பில்டரும் அமைஞ்சிட்டாரு. ஸோ அவர் ஓகே நல்லா பண்ணி தருவாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்தனால அவரே ஃபைனலைஸ் பண்ணி நாங்கள் பூமி பூஜை வாஸ்து நாள் பார்த்து போட்டாச்சு. ஸோ பூமி பூஜையும் நல்லபடியாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் ஒரு 1 week டிலே ஆச்சு. ஏன்னா நாங்கள் அப்ளை பண்ணி ஒரு 1 month கழிச்சு தான் எங்களுக்கு இபி டெம்பரரி கனெக்ஷன் கிடச்சிது. ஸோ மீட்டர் இல்லை, ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இட் டுக் 1 month ஃபார் அஸ். அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு 1 week டிலே ஆச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சைட் சர்வேலன்ஸ்க்காக சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் எதிர் வீட்டில் பெர்மிஷன் கேட்டு. அண்ட் ஃபவுண்டேஷனுக்கு எக்ஸ்கவேஷன் பண்ணியாச்சு. ஸோ தோணுனது பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டு பில்லரோட ஃபவுண்டேஷன் வந்து நம்ம இடத்துல தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணி எப்படியோ வந்து நம்ம ஃபவுண்டேஷனுக்கு சைட்ஸில் மட்டும் சென்டரில் பண்ண முடியல, லேண்டு சின்னதுனால. நான் போட்டு வச்சுருந்த வாழையை வந்து பிடுங்கி போட்டாங்க. அண்ட் அந்த வாழை அப்புறம் என்ன ஆச்சுன்றது ஒரு தனி வீடியோ போடுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இபி கனெக்ஷன் கொடுத்த பிறகு என்ன பண்ணியாச்சு, கிணறுக்கு மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, சம்மர்சல் மோட்டரு. அண்ட் அது தண்ணி நல்லா வருதுன்னு செக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஃபூட்டிங்க்கு ஒரு லேயர் ஆஃப் பிசிசி போட்டு ஃபூட்டிங்லாம் மார்க் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபவுண்டேஷனுக்கு கம்பி கட்டுற வேலையெல்லாம் நடந்துகிட்டே இருந்தது. கம்பி கட்டுறதுலாம் முடிஞ்ச பிறகு அதெல்லாம் ப்ளேஸ் பண்ணி அதில் கான்க்ரீட் உள்ளே போக முடியல, ஏன்னா லேபர் ஷெட்லாம் இருக்கிறனால. ஸோ உள்ளே வந்து அந்த ஃபவுண்டேஷனுக்கு கான்க்ரீட்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கான்க்ரீட்லாம் போட்டு முடிச்சு 1 or 2 days கழிச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்லோப்டு ஃபூட்டிங் தான் போட்டோம். ஸோ ஸ்லோப்டு ஃபூட்டிங் போட்ட பிறகு சைடில் மண்ணெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த செங்கல் கட்டி போடுற மெத்தட் தான் ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் லாட் ஆஃப் க்யூரிங் நடந்தது, நிறைய தண்ணி விட்டாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு காம்பவுண்ட் ஒட்டி வரனால அந்த ஃபூட்டிங்குமே வந்து எக்ஸ்ட்ரா கவுண்டர் பீம் கொடுத்து பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து நேச்சுரல் கிரவுண்ட் லெவலுக்கு ஈக்குவலாக வந்து இந்த மாதிரி செங்கல் போட்டு அதுக்குள்ளே கான்க்ரீட் வந்து மேனுவலாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் ஃபுல்லாகவே நடுவுலையும் ஒரு நாள் டைம் விட்டுட்டு நடுவுலையும் எக்ஸ்கவேஷன் பண்ணியாச்சு. அண்ட் இதெல்லாம் வந்துட்டு ஆனாலுமே டியூப் நடுவில் விட்டு அந்த இடத்துலலாம் வந்து தண்ணி விட்டுட்டே இருந்தாங்க. அண்ட் இப்போ சென்டரில் எக்ஸ்கவேஷன் பண்ணது வந்துட்டு இப்படி தான் இந்த ஃபூட்டிங் பெட்டை வந்துட்டு போட்டாங்க, பிசிசி போட்டுட்டு. அப்புறம் ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னா தண்ணி பற்றாமல் போயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 10 அடி கிணறு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளிந்த் பீமுக்கு மட்டம் தட்டி அந்த இடத்துல கொஞ்சம் உள்ளே ஒரு 1/4 அடி உள்ளே போட்டுட்டு பிளிந்த் பீமுக்கு மட்டம் தட்டி அது ஒரு பிசிசி போட்டாங்க. இதுக்கு மேலே இப்போ கம்பி கட்டுற வேலை நடக்குது. ஸோ இந்த கம்பி கட்டுற வேலை முடிஞ்ச பிறகு மறுபடியும் இந்த இடத்துலலாம் கான்க்ரீட் போடுவாங்க. ஸோ இது ஒரு கிரவுண்ட் லெவலில் கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரி வரும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து க்யூரிங் பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் வந்து ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டே 1லேருந்தே தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே ஃபினிஷ்டு வீடு நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ என்ன மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ பிளிந்த் பீம் இது போட்டாச்சு, அந்த பலகையெல்லாம் எடுத்தாச்சு. அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா லேபருக்கான ஒரு டெம்ப்ரரி ரெஸ்ட் ரூம் கட்டிக்கிட்டாங்க, டாய்லெட் கட்டிக்கிட்டாங்க. அண்ட் பிளிந்த் பீம் போட்டு முடிச்சுட்டு க்யூரிங் நடக்க அப்படியே வந்து வால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வால்க்கு மேலே வந்து சில் பீம்காக அந்த பலகை மறுபடியும் அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிய. ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் 1 month நடந்த வேலை. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.